ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி நான் வந்து கடலைப்பருப்பு சட்னி செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 2 மேசக்கரண்டி அளவு நான் எண்ணெய் சேர்க்குறேன். 2 மேசக்கரண்டி அளவு. இப்போ 2 மேசக்கரண்டி அளவு கடலைப்பருப்பு எடுத்துட்டோம். நான் அதையும் சேர்க்குறேன். அது நல்லா பொரியட்டும். நல்லா பொரியுது. இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குள்ளே இது சாப்பிடலாம். இதில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரோட்டீன் இது கடலைப்பருப்பு சேர்ந்தபடியே நல்ல ஒரு ப்ரோட்டீன் சத்துள்ள ஒரு சட்னி. வெங்காயம் வெட்டி வச்சுன்னா அந்த வெங்காயத்தை நான் சேர்க்குறேன். அந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினா தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 10 பல்லு பூண்டு சேர்க்குறேன். ஒரு 6 செத்தல் மிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். இதை நல்லா வதக்கி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு நான் சட்னியை தாளிப்பேன். இட்லிக்குன்னா கொஞ்சம் தண்ணியாக தாளிக்கலாம். நாங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்றோன்னா தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கி கொண்டு வருது. இதுக்கு உப்பு சேர்க்கலாம். ரெண்டு கைப்பிடி தேங்காய் எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் அதோட சேர்க்குறேன். தேங்காவை வறுத்தா சம்பல் 2-3 நாள் வச்சிருக்கலாம், பழுதாகாது. வறுக்க தேவையில்லை. லேசாக அந்த சூடு அதுக்கு ஏறினா அது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இதுக்கு புளி கொஞ்சம் சேர்க்குறேன். கொஞ்சம் ஒரு 4-5 கொட்டை புளி சேர்க்குறேன். இது மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு நான் மிளகாய் ரொம்ப சேர்க்கல, காரம் சாப்பிட மாட்டாங்கன்னு கொஞ்சம் குறைச்சிருக்கிறோம். உங்களுக்கு தேவைன்னா ஒரு 10 மிளகாய் சரி சேர்க்கலாம். இந்த சட்னி நாங்கள் தூர பயணம் எங்கேயும் போகிறதா இருந்தால் நாங்கள் இப்படி அரைச்சி எடுத்துக்கொண்டு போகலாம். போகிற வழியில் இட்லி தோசையெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு இந்த சட்னியோட சாப்பிடலாம். நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன். ஒரு தாளிப்பொண்ணு கொடுப்பேன். சரியா? சட்னியை தாளிக்க போகிறோம். ஒரு மேசக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்க்குறோம். உளுந்தம்பருப்பு சேர்க்குறோம். கடுகும் சேர்க்குறோம். காஞ்ச மிளகாயும் சேர்க்குறோம். கருவேப்பிலையும் சேர்க்குறோம். சட்னியும் சேர்க்குறோம். இந்த மிக்ஸி ஜாரை கழுவி அதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்க்குறோம். விடக்கூடாது, இந்த பால் ருசி போயிடும் சட்னியில். நீ எப்படி செய்தேன்னு பார்த்துருப்பீங்க. இதுமாதிரி நீங்களும் செய்து பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.